கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஐசாயா 3rd chapter verse 10. உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகளான உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் தகப்பன் உங்களை இந்த காலை நேரத்துல ஆசீர்வதிக்கிறார். இத்தனை வருடங்களாக தீங்கு அனுபவித்துக் கொண்டு எனக்கு ஒரு ரட்சிப்பு வராதா, எனக்கு ஒரு விடுதலை வராதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா, இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரவே மாட்டேனா, இதுலயே தான் நான் மூழ்கி கிடக்கணுமா, என் வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் கடந்து செல்லணுமான்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, என் மகனே என் மகளே உங்களுக்கு நன்மை உண்டாகும். அப்பா உடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்பா சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு சொல்லணுமா? நீதிமான்களுக்கு. நீதிமான்னா யாரு? ஏசப்பாவோட ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான் தான். இன்றைக்கும் நீங்க யாராவது இன்னும் ஏசப்பாவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்காக தான் மறித்தீங்க, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா கல்வாரி சிலுவையில எல்லாருடைய பாவங்களையும் சுமந்துட்டாங்க. நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா என்னை மன்னிங்க, உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அப்பா கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு தருவார். அதனால்தான் நாம நீதிமான் ஆகிறோம். நாம் ஏதோ நல்லது செய்யறதுனால நீதிமான் ஆகிறது இல்ல. அப்பா அவங்க ரத்தத்தினால கழுவி உங்களை நீதிமானாக்குகிறார். நீதிமானா இருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்றாங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். அடுத்து அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்க, எல்லாம் செய்தீங்க, வேற யாரோ அனுபவிச்சுட்டு போனாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்களோ அதன் கிரியைகளை இனி நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு அப்பா சொல்றாங்க. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 5வது வசனம், Psalms 103 verse 5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களை அப்பாவுடைய நன்மையினால உங்களை திருப்தி ஆக்குவாங்களாம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது யங்ஸ்டரை போல அப்பா மாற்றுவாங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கலாம், வயது போயிடுச்சுன்னு நினைக்கலாம், இனிமேல் எப்படி குழந்தை பிறக்கும்னு நினைக்கலாம், இவ்வளவு வயசாயிடுச்சு இனிமேல் எப்படி திருமணம் நடக்கும்னு நினைக்கலாம். இவ்வளவு வயசுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க பிபி வரும், சுகர் வரும், எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் நான் ஆக்குவேன். அதனால எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. உங்க வாயை நன்மையினால திருப்தி ஆக்குவார். நன்மை என்றால் என்ன? நன்மையினால் திருப்தி ஆக்குவதுன்னா என்ன? நம்ம பேசுகிற வார்த்தைகள் விசுவாசமான வார்த்தைகளாக, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக, அப்பா சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். தேவையில்லாத அன்வான்ட் பேச நம்ம பேசவே கூடாது. அதே சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், Psalms 85 verse 12. கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, நான் என் பிள்ளைகளுக்கு நன்மையானதை தருவேன், நிச்சயமாக நான் தருவேன், என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் என்று சொல்றாங்க. சரி, இந்த நன்மை வேணும்னா நாமும் ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? உபாகமம் 31ஆம் அதிகாரம், டியூட்ரானமி 31 chapter verse 11. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ஒருத்தர் விடாம எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது, சேர்ந்து இருக்கும் போது, இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். எல்லாருக்கும் முன்பாகவும் அப்பாவுடைய வார்த்தை என்ன பண்ணும்? வாசிக்கணும். இன்னைக்கு அநேகர் பைபிள் எப்படி படிப்பாங்கன்னா முணுமுணுத்துட்டு படிப்பாங்க, இல்ல வாய் திறக்காது, கண்ணு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கும்படி அதை வாசிக்க கடவாய். இன்னைக்கு அப்பா கிருபையினால எல்லார் கையிலயும் பைபிள் இருக்கு. நினைச்சா நம்ம போய் பைபிள் வாங்கலாம். அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரே ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் இருக்கும், அதை தான் வாசிக்கணும்.
இன்னைக்கு அப்பாவோட கிருபையினால வேதம் எல்லா இடத்துலயும் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு உங்க கையில வேதம் இல்லைன்னா தயவு செய்து வாங்குங்க, அதை படிங்க. அதே அதிகாரத்துல இன்னொரு வசனம் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். 13ஆம் வசனம், verse 13. அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு, நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். எல்லாரையும் கூட்டி திருப்பி என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். இன்னொரு வசனம் பார்க்கலாம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், டியூட்டானமி 17 verse 20. அவன் லேவியராகிய ஆசாரிய இடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அல்லேலூயா. பைபிளை நான் நேற்று படித்தேன் பிரதர், இன்னைக்கு படிக்கல, நாளைக்கு படிக்கலான்னு இருக்கிறேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் படிக்கிறேன், அப்படிலாம் இருக்கவே கூடாது. எப்படி படிச்சாங்களா? தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கணும். அதுதான் நமக்கு பொக்கிஷம். அதுலதான் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் அடங்கியிருக்கு. அது படிக்கும் பொழுது இப்படி செய்வதனால் தானும் அவங்களும் நல்லா இருப்பாங்க, தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இன்னைக்கு நீடித்து வாழ்றதுக்கு அநேக காரியங்களை, மாத்திரைகளை என்னென்னமோ சாப்பிட்றாங்க. ஆனா அப்பாவுடைய வார்த்தையை நீங்க அதிகமா படிச்சீங்கன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் படிச்சீங்கன்னா நீடித்து வாழ்வீங்க. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? இந்த நாளில் அப்பா உங்களுக்கு நன்மையை தரப்போறாங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னிலிருந்து நான் பைபிள் அதிகமா படிப்பேன் என்று சொல்லி. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஒரு குறைவு கூட இல்லாதபடி உங்களுடைய நன்மையினால் நீங்க திருப்தி ஆக்குறீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை இப்பொழுதே நீர் தொடுகிறேன். சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக மரண தருவாயில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் இப்பொழுதே தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுகிறீரப்பா. உங்களுடைய உயிர்த்தல் இதன் வல்லமை அவர்கள் இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய், உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. இன்னும் யாரெல்லாம் திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இயேசுப்பா நீங்க அற்புதம் செய்து, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏற்ற துணையை அவளுக்கு உண்டாக்கி கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய், குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபித்து கொண்டு இருக்காங்கப்பா. நீங்கப்பா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்ற அருமையான சுதந்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரப்பா. பிரெக்னண்டா இருக்கவங்கள சேஃப் டெலிவரி, கர்ப்ப வேதனை வருமுன், பிரசவ வேதனை வருமுன் பிள்ளையை பெற்றால் என்ற வார்த்தையின்படி சேஃப் டெலிவரி கட்டளை எடுக்கிறதுக்காக பிசினஸ் பண்ற பீப்புளை ஆசீர்வதிக்கிறேன். தேவாதி தேவன் நீங்க ஆண்டவரே, அந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் தருகிறீரப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மந்திர தந்திர கிரியைகள் செயலிழந்து போகிறதுக்காக, எல்லாவற்றையும் துரத்துகிறதற்காக நன்றி. இன்னும் என்னென்ன காரியத்துக்காக உங்களுடைய பிள்ளைகள் வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்களோ, ஐயோ எனக்கா கடன் பிரச்சனைக்காக இன்னைக்கு பிரதர் ஜெபிக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா உங்களை பார்த்தா சொல்றாங்க, உங்க கடன் எல்லாவற்றையும் அப்பா இன்னைக்கு மாற்றுறாங்க. நீ அநேக ஜாலி கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி உங்களை அநேகருக்கு கடன் கொடுக்கிற மகளாக, மகனாக அப்பா இப்பொழுது மாற்றுகிறேன். இன்றைக்கு உங்க கண்கள் இருக்க முன்பாக இருக்க அந்த கடன் ஒன்றுமில்லை அப்பா, எல்லாவற்றையும் மாற்றி விட்டதற்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெப குறிப்பு இருந்தா கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.